பெரிய தீர்மானத்தை, ஒரு பெரிய லட்சியத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஆயத்தப்படுத்தி, நம்மை ரொம்ப மட்டப்படுத்தி நம்மை தாழ்வில் வைத்திருந்த சத்துருடைய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் சிறையாக்கி நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதையும், நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதையும், ஆண்டவர் இந்த ஜெபத்தை கர்த்தரே இதை துவங்கி இருக்கிறார். இந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து, ஆண்டவர் அவருடைய அந்த வசனத்தெல்லாம் நமக்கு நிறைவேற்றி சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். இதுவரையிலும் நம்ம ஏறிராத பெரிய பெரிய இடங்களுக்கு இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் நம்மை ஏற பண்ண போகிறார். பட்டு போகும் என்று நினைத்திருக்கிற சில விருட்சங்களை ஆண்டவர் முளைக்க பண்ணி, அது பூ பூத்து, அது காய் காய்த்து, அது கனி தருகிற ஒன்றாய் இந்த ஜெபத்திலே ஆண்டவர் மாற்ற போகிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு லொக்கேஷன், அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு இந்த பூமியிலே இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம அங்கேயும் இங்கேயும் இனி அலையாதபடிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை உறுதியான இடத்துல ஆணியாய் கர்த்தர் கடாவி ஆண்டவர் ஒரு நிரந்தரமான ஒரு அட்ரஸை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் தருவாராக. நிறைய பேர் நம்மை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். நிறைய பேர் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். நம்முடைய வீடுகளிலே நடக்கிற ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிகளையும் பார்த்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உறுதி செய்ய போகிறார். நம்முடைய தலையின் மேல் எழுதப்பட்ட தேவையில்லாத எழுத்துகள், நம்முடைய பிள்ளைகள் மேல் எழுதப்பட்டிருக்கிற தேவையில்லாத எழுத்துகள், அது எந்த மந்திரவாதிகள் எழுதினாலும், எந்த மனுஷன் எழுதினாலும், எந்த சொந்தக்காரர்கள் எழுதினாலும், எந்த முன்னோர்கள் எழுதியிருந்தாலும், நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற சத்துரு எழுதியிருந்ததை கூட கர்த்தர் குலைத்து இந்த 100 நாளையிலே கர்த்தர் ஒரு மறு செய்தியை நம்முடைய நெற்றியிலே ஆண்டவர் எழுதி, ஒரு விசேஷத்தை ஆண்டவர் எழுதி, இதற்கு பிறகு ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம எல்லாரும் கண்டுகொள்ள போகிறோம். அதை கர்த்தரே செய்ய போகிறார். மிகப்பெரிய பாரமான சுமைகளை ஆண்டவர் இறக்கி வைக்க பண்ணி நம்மை ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் நம்மை லெகுவாய் ஆண்டவர் நடக்க பண்ண போகிறார். நீங்களும் நானும் சுமைகளெல்லாம் இறக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளும் சுமந்த சுமைகள் இனி இல்லாமல் கர்த்தர் ஒரு லெகுவான வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஜெபம் முடிய முடிய நமக்கு தரப்போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்முடைய அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மை மறுபடியும் கிருபையாய் நடத்துவாராக. நீங்கள் இனி கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, இனி நீங்கள் எதிர்பார்த்து இருப்பவர்களாய் அல்ல. கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்றால், சில இலவசங்களை கூட நம்ம நோ அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு யாராவது ஒருவர் இலவசமாய் கொடுக்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது கிடைச்சா போதும், அதை வச்சு நம்ம வாழலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சீக்கிரமாய் இலவசங்களை எல்லாம் வெறுக்கிற அளவிற்கு நம்முடைய கைகளை ஆண்டவர் பலப்படுத்தி கர்த்தர் நமக்கு கிருபையை தந்து நல்ல கைகளை தட்டி ஆமென், தேங்க்யூ ஜீசஸ், அப்படி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். இந்த ஜபங்கள் வீணாய் போகாது, இந்த உபவாசங்கள் வீணாய் போகாது, இந்த பொருத்தனைகள் வீணாய் போகாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம செலவு பண்ணுகிற இந்த நேரங்கள் நிச்சயமா ஒரு வேல்யூபிளா, ஒரு பவர்ஃபுல்லா, இது எங்கேயும் கிடைக்காத ஒரு மகிமையை கர்த்தர் தருவாராக. நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையும் அவருடைய இரத்தத்தால் நிறைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி இந்த 100 நாட்களிலே விட முடியாத சில பாவங்களை விடுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மை கிருபையினால கர்த்தர் நிரப்ப போகிறார். நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்த போகிறார். வெளியே வர முடியாது என்று நினைத்த பலர்
கர்த்தர் இதிலிருந்து வெளியிலே கர்த்தர் கொண்டு வர போகிறார். நம்ம தேவனுக்கு ஒரு பெரிய சாட்சிகளாய் ஆண்டவர் நம்மை நிறுத்த பண்ண போகிறார். ஆமேன். வேதத்தில் நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். நீங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 28வது 29வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரத்தினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இப்ப 30வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இந்த வசனத்தை, இந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ரொம்ப அழகா நம்ம நிறைய தியானிச்சோம். இதுல ரொம்ப அழகா ஒன்று சொல்லுகிறது, இந்த அக்கினி சோதனைன்னு ஒன்று வருது. அக்கினி சோதனையை ஆண்டவர் எதற்காக அவர்களுக்கு அனுமதித்தார் அப்படின்றத இந்த 30வது வசனம் நமக்கு ஆன்சரா சொல்லுது. திடீர்னு இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை எதுக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை எதுக்குன்னு பார்க்கும்போது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எப்படி உயர்த்தினார்? என்ன உயர்த்தினார்? இந்த சோதனைக்கு பிற்பாடு அவங்க ஜெயிச்ச உடனே, அவங்களோட கர்த்தர் இருக்கிறத கண்ட உடனே அந்த ராஜா இந்த பிள்ளைகளை உயர்த்தினானா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், எந்த சோதனை உங்களுக்கு வந்தாலும் அந்த சோதனையினுடைய முடிவு உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு வரும், ஒரு பெரிய மாற்றம் வரும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த பாதை இருக்குல்ல, இந்த சோதனை இருக்குல்ல, இந்த சோதனை முடிஞ்ச உடனே பாருங்க, ஒரு உயர்வா ஆண்டவர் உங்களுக்கு தருவார், ஒரு அடுத்த படியா ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஒவ்வொரு சோதனை முடித்தும் நமக்கு ஒரு அவார்டை, ஒரு ரிவார்டை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா எவ்வளவு உயர்வு எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வாசிக்கும் போது, நீங்க 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளை சாதாரணமான சூடாவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாகும்படி உத்தரவு கொடுத்து. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த சூளைய இந்த ராஜா 7 மடங்கு அதிகமா எரிகிறதற்கு கட்டளை கொடுத்தார். ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு நெருப்பு இருக்குது. அவருடைய ரொம்ப கோபத்தினால 7 மடங்கு அதிகமா எரிய சொல்லி இருக்கிறார். அப்ப 7 மடங்கு அதிகமா எரியுது. இவங்களுக்கு கிடைச்ச உயர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்தின்படி பாத்தீங்கன்னா கரெக்டா 7 மடங்கு உயர்வை ஆண்டவர் இவங்களுக்கு தந்திருக்கிறாரு.
ஆமென். இந்த சூளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமானவர்களா இருந்தார்கள். அப்படின்னா இவங்களுக்கு தானியேல் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சிபாரிசு பண்ணி இவங்களை ஒரு நல்ல பசங்க, இவங்களை நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருடைய அணுகுமுறையிலே இன்னொருத்தர் மூலமா இவங்களுக்கு வந்து இடம் கிடைக்குது. ஆனா இப்போ இந்த சூளைக்கு அவர்கள் வெளியே வந்ததற்கு பிற்பாடு டைரக்டா ராஜாவே அவருடைய தலையை உயர்த்துகிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தை உங்களுக்கு நடக்கும் பிரதர். நீங்க இந்த பிரச்சனைக்கு முன்னாடி, இந்த அக்கினி சூளைக்கு முன்னாடி, இந்த சோதனைக்கு முன்னாடி நான் நம்புறேன் யாரோ ஒருத்தருடைய சிபாரிசினால, யாரோ ஒருத்தருடைய உதவினால நீங்க முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சோதனை உனக்கு சீக்கிரமாய் முடியும், இந்த பாதை உனக்கு சீக்கிரமாய் முடியும், இந்த நிலைமை உங்களுக்கு சீக்கிரமாய் முடியும். அதற்கு பிறகு உங்களுக்கு டைரக்டா ஆமென் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நேரடியாய் இனி யாரும் இடையிலே இல்லாதபடி கர்த்தரே உங்கள் தலைகளை நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி 7 மடங்கு 7 மடங்கு இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசோ, இந்த சூழ்நிலை எவ்வளவு பெருசோ அவ்வளவு அதிகமா என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை ஆமென் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா 65ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 7 மடங்கு நம்முடைய பதவியை, 7 மடங்கு நமக்கு உயர்வை கொடுக்கிற கர்த்தர் கிருபையா இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு பார்க்குற இந்த சோதனைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார். இந்த சோதனை உங்களுடைய உயர்வுக்கான ஒரு படி. இந்த சோதனை முடிஞ்ச உடனே, இந்த அவமானம் முடிஞ்ச உடனே, இந்த நிந்தை முடிஞ்ச உடனே ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஆன்லைன்ல தனியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ஆமென் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்து, நீங்க எத்தனை மடங்கு சோதிக்கப்பட்டீர்களோ அத்தனை மடங்கு உயர்வை தருகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுவோம். அற்புதர் 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 இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். பாடுங்க எல்லாரும். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுவோம். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய
இயேசு அற்புதர். சொல்லுவோம், அலைகடல் மேலே நடந்தவர் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தவர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். கைகளை மாலத்து அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். விசுவாசத்தோடு சொல்லு, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்து இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லுவோம், உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. அப்பா, நீங்க பெரியவரப்பா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவர் இயேசு. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். கைகளை மேல அற்புதர் அற்புதர் சத்தமா எஸ் இந்த வார்த்தையை உச்சரிக்க. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். பாடும், அகோர காற்றை அமைதிப்படுத்திய நீங்க அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய நீங்க அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆமாப்பா, ஆகிலும் மூன்றாம் நாள் இயேசு. கைகளை மேல தட்டி அற்புதர். பாட அந்த அற்புதமான தேவன் ஆண்டவரே இன்பமாய் இயேசு அற்புதர் 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 அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. 7 மடங்கு உயர்வு, 7 மடங்கு உயர்வு. எவ்வளவு சோதிக்கப்பட்டோமோ அவ்வளவு உயர்வை சீக்கிரமாய் ராஜா நமக்கு கிருபையாய் கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளும் நம்மை அடுத்த படிக்கு ஆண்டவர் கொண்டு போகும்படியாகத்தான். ஹல்லேலூயா.